அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு மதுரையிலே சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. அந்த மாநாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அதில் ஒரு சில ரசிகர்கள் பார்த்திங்கன்னா நல்லா சாகசமெலாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ரசிகர்கள் நல்ல கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ரசிகர்கள் பார்த்திங்கன்னா கெட்ட கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஒரு சில ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இந்த மாநாட்டுக்கு விஜய் அண்ணாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட ரசிகனாக வந்திருக்கேன், நான் தொண்டனா வரல, எனக்கு வந்து அரசியல் அப்படின்னா அது நாம் தமிழர் அண்ணன் சீமான் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரசிகர்கள் சொல்லியிருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வயசு ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா ஒரு 18 வயது கூட பூர்த்தி அடைஞ்சிருக்காது. அவர் பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்களை தகாத வார்த்தைகளெல்லாம் திட்டியிருப்பார். அது எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த தம்பிக்கு என்ன கேள்வினா, அவருடைய சீமான் அவருடைய அரசியல் அனுபவம் கூட அந்த தம்பிக்கு வயசு இருக்காது, ஒரு 14-15 வயது மட்டும்தான் இருக்கும். அவர் பார்த்திங்கன்னா ஒரு அரசியல் புரிதல் கூட இல்லாமல் ஒரு பொது இடத்துல, ஒரு பொதுமக்கள் இருக்கிற இடத்துல எப்படி பேசணுன்னு கூட தெரியாமல் தகாத வார்த்தைகளை திட்டுறாரு. இது அவர் தெரிஞ்சு திட்டுறாரா இல்லை தெரியாமல் திட்டுறாரா, இல்லை அவர் மனநிலை வந்து அப்படி தான் இருக்குதா, ஒரு சினிமா மோகத்தினால இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காரா அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அவர்களுடைய பெற்றோர்கள் தான் இதை வந்து கவனிக்கணும். தன்னுடைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் தான் கவனிக்கணும், அவங்க தான் அதை கண்டிக்கணும். இது அந்த தம்பி மட்டும் இல்லை, அந்த மாதிரி நிறைய தம்பிமார்கள் வந்து ரசிகர்கள் இந்த மாதிரி மனநிலைமையில தான் இருக்கிறாங்க. இதை எல்லாருமே ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க தான் கவனித்து அவங்கள வந்து ஒரு நல்வழிப்படுத்தணும்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.